ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா பாடுறார். குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உயிர் வழி உடல் முழுவதும் படர வேண்டும். இரத்த நாளங்களில் கலக்க வேண்டும். இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள், ஜீவனுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. காற்று மண்டலத்தில் உள்ள நச்சுத்தன்மைகள் நீங்க வேண்டும் ஈஸ்வரா. சுவாசிக்கக்கூடிய காற்றில் நல்லதை நாங்கள் சுவாசிக்க வேண்டும். எங்களுக்கும் உலக மக்களுக்கும் உலக ஜீவராசிகள் அனைத்துக்கும் நலம்பயக்கும் செயலாக அமைந்திட வேண்டும் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது ஞான பொக்கிஷம். தலைப்பு ஞானிகள். நமது உயிர் பற்பல உடல்களை உருவாக்கி மனிதனாக உருவாக்கினாலும் ஒவ்வொரு உடலிலும் காத்திடும் உணர்வுகளை சேர்த்து கொண்ட வினைகளுக்கு ஒப்ப வினைகளுக்கு எல்லாம் நாயகனாக மனித உடலை பெற்றோம் என்ற உண்மையை அறிந்திடச் செய்தவர் அருள் ஞானியர்கள். மனித வாழ்க்கையில் முழுமையடைந்த ஞானியின் ஆற்றல்மிக்க சக்தியை, எண்ணங்களை நாம் அடிக்கடி நம் உடலிலே பதிவு செய்யப்படும் பொழுது வாழ்க்கையில் நஞ்சினை விலக்கி வேதனை என்ற உணர்வை ஒளியாக மாற்றிய ஞானிகள் வெளிப்படுத்திய சக்தியை நாம் பெற முடியும். ஞானிகளின் உயர்ந்த தத்துவங்களை கேட்க நேரும் பொழுது கூர்ந்து கவனிக்க வேண்டும். அப்பொழுது அதனின் ஞானம் நம்மிடம் பதியும். வேதனைகளை மனதில் நிறைத்து கொண்டு உள்ளவரிடத்தில் நல் உணர்வுகள் எதுவும் பதியாது. அடுத்த தலைப்பு தவம். சப்த ரிஷிகளின் அருள் சக்தி உடல் முழுவதும் படர்ந்து உலக மக்கள் அனைவரும் சகோதர உணர்வுடன், சகோதர பாசத்துடன், இன பேதமின்றி, மத பேதமின்றி, மொழி பேதமின்றி சகோதர உணர்வுடன் ஒன்றி வாழ்ந்திட நம் உயிரை எண்ணி தவம் இருப்போம். உங்கள் மனதை பண்படுத்துங்கள். மெய்ஞானிகள் அருளாற்றலை உங்களுக்குள் வளர்த்திடுங்கள். நீங்கள் பெற்ற ஆற்றலை பிறரும் பெற தவம் இருங்கள். நம் குடும்பம் நலமாக இருக்க வேண்டும். நம் இல்லத்திற்கு வருவோர் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும். நம்மை சார்ந்தோர் அனைவரும் சப்த ரிஷிகளின் அருள் சக்தியை பெற வேண்டும். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது தவம். சப்த ரிஷிகளின் அருள் சக்தி நம் தெரு முழுவதும் படர வேண்டும். சப்த ரிஷிகளின் அருள் சக்தி நாம் குடியிருக்கும் தெருவில் உள்ள குடியிருக்கும் குடும்பங்களில் படர வேண்டும் என்ற தவத்தை எடுத்து பழக வேண்டும்.
நாம் எங்கேயும் எந்நிலையிலும் எக்கூரைகள் கண்டாலும் கேட்டாலும் நாம் சப்த ரிஷிகளை தியானித்து அவர்களுடைய நிலைகளில் அவர்கள் குடும்பம் நலமாக இருக்க வேண்டும், உயர்ந்த எண்ணங்கள் அங்கே வளர வேண்டும், உலகை காக்கும் எண்ணங்கள் வளர வேண்டும் என்ற இத்தவத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். எல்லோரும் சப்த ரிஷிகளின் அருள் சக்தி பெற நாம் தவம் இருப்போம். அனைவரும் மகிழ்ந்து வாழ்ந்திட நாம் தவம் இருப்போம். உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமையாய் வாழ்ந்திட நாம் தவம் இருப்போம். உலகில் சப்த ரிஷிகளின் அருள் சக்தி படர்ந்திட நாம் தவம் இருப்போம். உலக மக்கள் அனைவரும் மத பேதமின்றி, மொழி பேதமின்றி, இன பேதமின்றி, மன பேதமின்றி, அரசியல் பேதமின்றி வாழ்ந்து வளர்ந்திட நாம் தவம் இருப்போம். அடுத்த தலைப்பு தன்னை அறிதல். தன்னை அறிந்தவருக்கு ஒரு துக்கமும் இல்லை, தன்னை அறியாதவர்க்கு வாழ்வு தணலில் விழுந்த புழுபோல் அமைந்துவிடும். தலைப்பு தன்னை அறிதல். தன்னை அறிந்தவருக்கு ஒரு துக்கமும் இல்லை, தன்னை அறியாதவர்க்கு வாழ்வு தணலில் விழுந்த புழுபோல் அமைந்துவிடும். அடுத்த தலைப்பு தன்னலம். பொதுநலத்துடன் இணைந்த தன்னலமே ஆன்மீகத்தை கடைபிடிக்கும் மனிதனுக்கு உதவும். பொதுநலத்துடன் இணைந்த தன்னலமே ஆன்மீகத்தை கடைபிடிக்கும் மனிதனுக்கு உதவும். அடுத்த தலைப்பு தியானம். யாரும் இறப்பதில்லை, உடல்தான் இறக்கின்றது. உணர்வுகள் அழிவதில்லை, உணர்வுகள் மாறுகின்றது. உணர்வுகள் மாறிக்கொண்டே இருக்கும். உணர்வுக்கு தக்கவாறு உடல்கள் மாறும். ஒளியின் சரீரமான உணர்வாக மாற்றச் செய்வதுதான் மகரிஷிகள் உணர்த்திய தியானம். ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சொருவா. இந்த அளவில் இதை நிறைவு செய்து கொள்வோம். அப்புறங்க இதுவரைக்கும் இந்த அருளுரையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உயிரான ஈசனுக்கும் கோடான கோடி நன்றிகள், மகிழ்ச்சிகள். அவர்கள் வாழ்வில், எங்கள் வாழ்வில் துருநட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும், சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் பெற்று நாங்கள் உடல் நலம், உடல் பலம், மனநலம், மனபலம், தொழில் வளம், செல்வம், செல்வாக்கு பெற்று செல்வ செழிப்போடு மன மகிழ்ச்சியோடு அருள் மகர்ஷியின் அருள்வட்டத்தில் ஆனந்த வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்து கொள்வோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. அப்புறங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அழுத்திங்க. குரு அருளை பெறுவோம், அருள் வழியில் செல்வோம், மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருளை அடைவோம். அனைவருக்கும் வணக்கம்.